சிகிச்சை பெற்று வரக்கூடிய தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு தொடக்க காலத்திலே எந்த நோய்க்காக சிகிச்சைக்கு வந்தாரோ அதிலிருந்து அவர் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். தொடக்கத்தில் கூறப்பட்ட குறைபாடுகள் அகற்றப்பட்டிருக்கிறது. எனவே ஆரோக்கிய நிலையை அவர் எட்டிவிட்டார் என்றாலும் அவர் மீண்டும் மிகுந்த பாதுகாப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அது மருத்துவர்கள், அதில் தேர்ச்சி பெற்றவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், தகுதி உள்ளவர்கள். எனவே அவர் இன்னும் சில நாட்களுக்கு கட்டாயம் தங்களது பார்வையில் மட்டும் இருக்க வேண்டும். அவரை பார்த்தவர்களை நாங்கள் பார்த்தோம், அவரை பார்க்கவில்லை. பார்த்தவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், நமக்கும் நம்பிக்கைக்குரியவர்கள், சிகிச்சை பெற்று வருகிறவருக்கும் நம்பிக்கைக்குரியவர்கள். எவர் சொன்னாலும் நம்ப மாட்டோம். ஏதாவது எங்காவது கிளப்பி வருகிற செய்திகளைத்தான் மேலும் மேலும் பரபரப்புக்காக நாங்கள் பரப்பிக்கொண்டே இருப்போம் என்றால் அவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நீங்கள் பரப்புகிற செய்தி அவர் உண்மையில் நலம் பெற வேண்டும், குணநலத்தோடு அவர் உடல்நலத்தோடு அவர் திரும்பி வர வேண்டும் என்ற உண்மையான ஆர்வம் இருக்குமானால் அவருடைய உடல் நலத்தோடு வருவதற்கு நாம் தொல்லை கொடுக்கக்கூடாது, இத்தகைய செய்திகளை பரப்பக்கூடாது என்ற குறைந்தபட்ச பண்பாடாவது காப்பாற்றப்பட வேண்டாமா? ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்பதில் அவர் விரைவில் குணநலம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பரபரப்பையும் அதிர்ச்சியும் உண்டாக்கக்கூடிய செய்திகளையே பரப்பி இதிலே அவசரப்பட்டு அந்த செய்திகளை நம்பி டாக்டரையும் நம்ப மாட்டோம், அவரது கட்சியை சார்ந்தவர்கள் சொல்வதையும் நம்ப மாட்டோம், வேறு மற்ற தோழமை கட்சியினரோ மற்றவர்களோ பொது வாழ்க்கையில் உள்ளவர்களோ சொன்னால் அதையும் நம்ப மாட்டோம் என்று ஒரு தவறான முடிவை எடுத்து நேற்று ஒரு தொண்டர் இறந்து போனதாக தெரிகிறது. மிகுந்த வேதனை தருகிறது. அவர் ஆரோக்கியமாக தமிழ்நாடு முழுமையிலும் சுற்றுப்பயணம் செய்து வந்த காலத்திலேயே நீதிமன்றத்தில் அவர் தண்டிக்கப்பட்ட போதும் இதே போல பலர் அவசரப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட போது இது எனக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு முறை அல்ல. யாரும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. அவ்வாறு நீங்கள் தற்கொலை செய்து கொள்வதன் மூலம் மேலும் எனக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறீர்கள், அதை செய்யாதீர்கள் என்று அவர் வேண்டுகோள் விட்டார் என்பதும் உங்கள் அனைவருக்குமே தெரியும். இப்பொழுதும் அவர் ஒருவேளை அவரை பேச அனுமதிப்பார்களானால் அந்த வேண்டுகோளைத்தான் விடுவார். தொண்டர்களே, உங்களை நம்பித்தான் நான் உயிரோடு இருக்கிறேன், உங்கள் உயிர் பாதுகாப்பாக இருக்கணும், என் உயிர் மீது அக்கறை காட்டுகிற நீங்கள் உங்கள் உயிரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் வேண்டுவார். வேண்டுகிறாரோ இல்லையோ பொது வாழ்க்கையில் இருக்கிற நான் பணிவோடு கேட்கிறேன், அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை மட்டுமல்ல, யாருமே தன்னை மாய்த்து கொள்ளுகிற தவறான முடிவுக்கு தமிழன் எவனும் போகக்கூடாது. அது எதிரியை விட நான் பெற்றுத்தருகிறேன் என்பதை போல செய்கிற வேலை. இது பொது வாழ்க்கையில் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். ஏதோ பக்தியின் காரணமாக தன்னைத்தானே மாய்த்து கொண்டு தன் குடும்பத்துக்கு பெரிய தொல்லைகளை கொடுப்பவர்கள் தயவு செய்து அதை தடுக்க வேண்டும். அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்றுதான் அறிந்தவர்கள் சொன்னார்கள். மிகுந்த நம்பிக்கைக்குள்ள டாக்டர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் வியாபாரிகள் அல்ல, பொய் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. நான் அதை நம்புகிறேன், நீங்களும் நம்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சில நாட்கள் என்றுதான் சொல்கிறார்கள். அண்டர் சீரியஸ் சிவியர் ஆப்சர்வேஷன் என்கிறார், கண்காணிப்பில் இருக்க வேண்டும். டு பிரிவென்ட் ரெக்கரன்ஸ் என்பது அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை.